1.19ல if A equal to ஒரு செட்டு B equal to ஒரு செட்டு இதில் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியாக யூனியன்லேயும் இன்டர்செக்ஷன்லேயும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் எடுத்துக்கிறேன். காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் என்ன சொல்கிறது? A யூனியன் B ஈக்குவல் டு B யூனியன் A. இதை திருப்பி போட்டு மாற்றி போட்டு யூனியன் பண்ணாலும் சேமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். இப்போ நான் அப்படியே எழுதியிருக்கேன். A யூனியன் B ஈக்குவல் டு B யூனியன் A மாற்றி அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ நான் அப்படியே எழுத போகிறேன். யூனியன் என்னது சேர்த்து எழுதணும் இல்லையா? இப்போ B E F G B இலக்கத்திலாம் எழுதுகிறேன். அப்புறம் எங்கே வரேன்? C E ரிப்பீட் பண்ணக்கூடாது இல்லையா? G ரிப்பீட் பண்ணக்கூடாது. H இல்லை. ஓகேவா? ஈக்குவல் டு இதில் அதுதான் முதல்ல C B எழுதுகிறேன் இல்லையா? G H சரி H சேர்த்து எழுதணும் இல்லையா? B E எழுதக்கூடாது, ஏன்னா ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்புறம் F எழுதணும். அப்புறம் G எழுத தேவையில்ல, ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ செக் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக பாருங்கள். C இருக்குதா? இருக்குது. E இருக்குதா? இருக்குது. G இருக்குதா? இருக்குது. F இருக்குதா? இருக்குது. H இருக்குதா? இருக்குது. B இருக்குதா? இருக்குது. அவ்வளோதான், எல்லாமே இருக்குது இல்லையா? அப்போ ஈக்குவல் தான். அதுதான் இங்கேயும் A இன்டர்செக்ஷன் B எதெல்லாம் காமன் ஆகுது பாருங்கள். ஈயும் ஜியும் இல்லையா? அப்போது இ கம்மா ஜி இங்கே பாருங்கள், இதுவும் அதே தான் இருக்கும் இல்லையா? ஈயும் ஜியும். இப்போ இ கம்மா ஜி. அவ்வளோதான் சம். தேங்க்யூ.